என்ன பண்ணிட்டு இருக்க? நானா ஐயோ சாமி பாயாசம் கருணாக்சலோ எல்லா பில்டர்ஸும் பார்த்துட்டேன். பில்டிங் கட்ட போறேன். அவங்க உனக்கு கட்டி தர பில்டிங் வாரண்டி தருவாங்களா? வாரண்டியா? அவங்க உனக்கு கட்டி தர போற பில்டிங்க்கு மெயின்டெனன்ஸ் இருக்கா? மெயின்டெனன்ஸா? ஆன் டைம்ல பில்டிங் டெலிவரி பண்ணலனா அவங்க உனக்கு பெனால்டி பே பண்ணுவாங்களா? இரு. முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நில்லு. ஜீனியை போட்டு போற, பாலை போட்டு வர்ற, டிக்காசை போட்டு போற, செய்றையும் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. உங்க மரியாதை கட்டு போ. வாரண்டிங்கற, கேரண்டிங்கற, பெனால்ட்டின்னு சொல்ற, முழுசா சொல்றியா? காத்து மாதிரி பறந்துடுறா. இரு, நான் சொல்றதை விட அவரு சொன்னா கரெக்டா இருக்கும். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. யார்ப்பா நீங்க? எங்க இருந்து குதிக்கிறீங்க? அதை விடுங்கண்ணா. வாரண்டி இருக்குங்கிறா, கேரண்டி இருக்குங்கிறா, பெனால்ட்டி இருக்குங்கிறா, ஒன்னும் புரியல. அதுவாப்பா, அவங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். நம்ம பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கட்டுற ஒரு பில்டிங்க்குமே 10 இயர்ஸ் ஸ்ட்ரக்சரல் வாரண்டி தரோம், 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தரோம். இன்கேஸ் நம்ம ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சுன்னா அந்த பில்டிங்கோட ரெண்டல் இன்கம் நம்ம பெனால்ட்டியா கஸ்டமருக்கு பே பண்றோம். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சொன்ன பட்ஜெட்டை விட செங்கல் விலை ஏறிடுச்சு, மண்ணு விலை ஏறிடுச்சுன்னு ₹1 உங்க பட்ஜெட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறம் என்ன, பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல உன்னோட ப்ராஜெக்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமே. சூப்பர் ஸ்டார்